ஜோஹர் பாருவில் ஸ்பா மற்றும் உடம்புப்பிடி மையம் ஒன்றில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் பாலியல் தொழிலுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் வயது குறைந்த 10 வெளிநாட்டு பெண்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் 6 வியட்நாமியர்கள், 4 இந்தோனேசியர்கள் ஆவர். அவர்கள் போலி வேலை வாய்ப்புகளால் ஏமாற்றி கூட்டி வரப்பட்டவர்கள் என குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் ஜக்காரியா ஹபான் கூறினார். அவர்களின் சம்பளம் மறுக்கப்பட்டு நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு கடப்பிதழ்களும் வாங்கி வைத்துக் கொள்ளப்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. முழு விசாரணைகள் முடியும் வரை 11 வயது அப்பெண்கள் காப்பகம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வேளையில் அம்மையத்தில் விபச்சாரம் செய்து வந்ததன் பேரில் 37 வியட்நாமிய பெண்களும் 16 இந்தோனேசிய பெண்களும் கைதாகினர். WeChat மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு மணிக்கு 200 முதல் 300 ரிங்கிட் வரையில் அவர்கள் சேவை வழங்கி வந்துள்ளனர். இது தவிர துப்புரவு பணியாளர்களான இந்தோனேசியா, வியட்நாம் மற்றும் வங்காளதேசத்தைச் சேர்ந்த 11 ஆண்களும் வெளிநாட்டு பெண்களை தெரிவித்து வந்த 7 மலேசிய ஆடவர்களும் கைதாகினர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.